அது கேஸ் இது கொஞ்சம் வேலைகளின் சேனல் வீடியோ எனக்கு எதை பற்றி பார்க்க போனோம் இது வந்து ஆதர் அர்ஜுன் ரொம்ப ஃபயராக பேசினாரு. நிறைய விஷயம் முன்னெடுச்சாரு. இந்த விஷயத்துல பேசினாரு. அதான் நிறைய விஷயம் மாறி இருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல. டீட்டெயிலாக ஒரு 50 நிமிஷத்துக்கு மேலே பேசினாரு. அதை சுருக்கமாக பார்த்துட்டு அதனால என்னென்ன விஷயம் நடந்திருக்கு, என்னென்ன தமிழ்நாடு மாறி இருக்கு, வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாங்க உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து ரொம்ப தாழ்த்தி பேசியிருக்காரு. என்னன்னா அப்பா கிரீடத்துல இருந்து வந்திருக்கீங்க நீங்களா பேசவே கூடாது. அவரு ரொம்ப நெஞ்சை நிமித்திட்டு பேசுறாராம். அவர் இன்னும் நெஞ்சு நிமித்திட்டு பேசும்போது அவர் ரொம்ப பெரிய, அதாவது அவர் பெரிய தலைவர் மாதிரி அவர் ரொம்ப மனசுல நினைச்சுக்கிட்டாரு போல. அப்பா கிரீடத்துல இருந்து வந்தவர் அவர் எங்களை பேசுறாரு அப்படின்னு பாயிண்டர்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்காரு. ஒரு தொகுதியில நீங்க 30 கோடி நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. அதாவது 1-2 கோடியில 30 கோடி செலவு பண்ணிருக்கீங்க. எங்க கட்சி வேட்பாளர் 10 லட்சம் கூட செலவு பண்ணல, ஏன்னா எங்ககிட்ட காசு இல்ல அப்படின்னு நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டிஎம்கே டிஎம்கே ஊழலுக்கான பேர் போன டிஎம்கே உங்களை எங்களை குறை சொல்றாங்க. உங்க அப்பாவை நாங்க பிளான் பண்ணி நாங்க குளத்தூர் தொகுதியை நாங்க தோக்கடிச்சோம். மக்களுக்கு புரிஞ்சிருச்சு யாரு நல்லா ஆச்சு, யாரு வந்தா மக்கள் நல்லா இருப்பாங்கன்ட்டு. அவருக்கு ஒரு பயோடேட்டாவும் தெரியல. அவரு என்னமோ சொல்றாரு 65% உங்களுக்கு ஓட் போடல, மக்கள் உங்களை எதுக்குறாங்க அப்படின்னா நிறைய விஷயத்த பேசுது. அவருக்கு இன்னொரு விஷயமே தெரியல, ஒரு மொத்த பயோடேட்டாவும் அவருக்கு தெரியல. அவரு எங்க தலைவரை பத்தி பேசுறாரு. அவருக்கு ஒரு பயோடேட்டாவும் ஃபுல்லாவே தெரியல. ஃபர்ஸ்ட் பயோடேட்டா தெரிஞ்சுட்டு வர சொல்லுங்க. 60% இது எந்த கட்சியும் அவ்வளவு ஓட் வாங்கி ஜெயிச்சதே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் ஜனநாயகமான ஒரு நாடு, அதாவது ஜனநாயகமான ஆளுங்களா இருப்பாங்க. ஏன்னா ஒரு 10 கட்சி இருந்தாலும் அந்த 10 கட்சி ஓட்டு ஸ்ப்ரெட் ஆகி தான் போகும். எல்லாருமே நம்பிக்கை வைப்பாங்க. அது மாதிரி நல்ல தலைவர்களை உருவாக்குறது தான் இந்த தமிழ்நாடு. அது மாதிரி மட்டும் இல்லாத ஏகப்பட்ட தலைவர்கள் தமிழ்நாடு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ணா அவர்கள் கையில எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களை கையில எடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மா கையில எடுத்தாங்க. இப்ப யாருமே இல்லையா நினைச்சு கலைஞர் ஒரு வாரிசு அரசியலை கொண்டு வந்தப்போ எங்க தலைவர் வந்திருக்காரு, எங்க தலைவர் மக்கள் கையில் எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த நல்லாட்சியை கொடுக்க முடியுது எங்களால. இதுக்கு முன்னாடி உங்களால எங்களை ஒன்றும் பண்ண முடியல. நீங்க ஏகப்பட்ட சூழ்ச்சி பண்ணிருக்கீங்க, பொட்டியா பணத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த கரூர் விஷயத்தை நீங்க தான் பண்ணிருக்கீங்க, நல்லா எங்களுக்கு தெரியும். நீங்க என்னென்ன ஆக்டிங் போட்டீங்கனாலும், என்ன ஆக்டிங் பண்ணாலும் சரி, நீங்க என்னென்ன விஷயம் பண்ணாலும் சரி, நீங்க பண்ணது அப்புறமா ப்ரூவ் ஆயிடும், மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இனி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீங்க என்னதான் பண்ண உங்களை தப்ப மறைக்க முடியாது. அத்தனை சகோதரி எங்களை கொண்டு போட்டீங்கல்ல, அதுக்காக நீங்க நிச்சயமா நீங்க அனுமதிக்கணும்ட்டு நிறைய விஷயம் ஃபயரா பேசியிருக்காரு. அது ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இன்னமும் கிரியேட் ஆயிருக்கு. ஸ்டாலின் ஒரு வீடியோ போயிட்டு டிஎம்கே 0.3 நீங்க பார்க்க போறீங்க, லோடிங் ஆயிடுச்சு, நம்ம ஏன் தோத்தோம்னு தெரியல, அந்த தோத்ததுக்கான ரீசனை நீங்க சொல்லுங்க, இந்த வெப்சைட்ல நீங்க பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு யுவராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இப்பதான் அவருக்கு புரியுது, அதை நாங்களே சொல்றோம், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, இன்னமும் நீங்க ஆராய வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க ஒன்னா உழைச்சிருக்கீங்கன்னா ஊழலுக்காக நீங்க உழைச்சிருக்கீங்க, பணத்துக்காக உழைச்சிருக்கீங்க. எப்படி டாஸ்மா இன்னும் பெருக்கி எப்படி வருமானத்தை இன்னும் போடலாம், 10 ரூபா பாலாஜி இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி நீங்க உருவாக்கலாம் அப்பயும் நீங்க திட்டத்தை போட்டிருப்பீங்க. மற்றபடி நீங்க எந்த உழைச்சிருக்க மாட்டீங்கன்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல கலைஞர் இருக்கிற அந்த கொள்கை யாருக்குமே உங்களுக்கு இல்ல. பிரிஞ்சதுக்கு காரணம் நாங்க, எங்க தலைவர் நிறைய பேர் பழி தூக்கி போடுறாங்க. உண்மையிலே எங்க தலைவர் இல்ல, அது டிஎம்கே காலங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ணாரு. அவர் தான் மித்துனை வச்சு இவங்களாம் வச்சு அவர் தான் ஏன்னா டிஎம்கே எம்எல்ஏ தேவைப்படுது, எம்எல்ஏ இருந்தா அவங்க ஜெயிச்சிடலாம். அதனால என்ன பண்ண ஏடிஎம்கே எம்எல்ஏ வாங்கினதுக்காக அவர் பண்ணாரு. நான் சொல்றேன் எல்லாத்தையும், எல்லாமே எனக்கு தெரியும். என் தலைவர் சைலண்டா இருக்கா நீங்க பாக்குறீங்க, என் தலைவர் சைலண்டா இல்ல. சைலண்டா இருக்கான்னா ஏதோ பூமங்க வரப்போகுதுன்னு நீங்க நினைச்சுக்கணும். ஏன்னா எங்க தலைவர் ஒரு திட்டத்துக்கு கரெக்டா தீட்டி இருக்காரு. தமிழ்நாடு வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாடு வளர்ச்சிக்காகவும் ஒரு திட்டத்தை அவர் தீட்டி இருக்காரு. உங்க அரசு நீங்க கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்க. அந்த கடன் நீங்க வளர்ச்சிக்காக நீங்க கடன் வாங்கிருக்கீங்க, வளர்ச்சிக்காக கடன் வாங்கி நீங்க சொல்லியிருக்கீங்க. 4000 கோடி வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா இந்த தண்ணியில தண்ணி நிக்காது, ஒரு சுட்டு தண்ணி நிக்காத சொன்னாங்க. ஆனா ஃபுல்லா தண்ணியா தான் நின்னுச்சு. அதை பத்தி கூட மக்களுக்கு தெரியும். நீங்க மக்களுக்கு மழுப்ப பார்க்காதீங்க. ஏன்னா நாங்க ஓட் பூத்துக்குள்ள நாங்க போறோம். ஓட் பூத்துக்குள்ள போனப்போ 7 மணி தான் ஓட்டு போடுற டைமிங். 7 மணி தான் ஓட்டு போட ஆரம்பிக்கிறோம். 5 மணிக்கு போய் எங்க கட்சிக்காரங்க போய் நின்றுட்டாங்க, எங்க இளைஞர்கள் போய் நின்றுட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கணுமோ எங்க ஆட்சி மேல இளைஞர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்கன்னு. என் பின்னாடி 20,000 பேர் வந்தாங்க. ஏன்னா டேய் நான் எதை தப்பா எடுத்துக்க போறேன், நான் எதை தப்பு பண்ணல நினைச்சுக்க போறாங்கடா அப்படிலாம் நான் சொன்னேன். இன்னொன்னு சொன்னேன், தமிழ் தாய் வாழ்த்துமோ நாங்க பின்தங்கி போட்டுமோமா, எங்க ஆசை தமிழ் தாய் பின்தங்கி போயிருக்காமா. அந்த பதவி பிரமாணப்போ நாங்க சொன்னோம் கூப்பிட்டு, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் போடணும், அதுக்கப்புறம் மற்ற வாழ்த்துலாம் போகணும்னு. அவங்க என்ன சொன்னா 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ணுது. நீங்க சிஎம் ஆனாதான் அதாவது உங்களை பதவி பிரமாணம் தான் பண்ண போறாங்க. எம்எல்ஏவும் உங்களுக்கு சிஎம் ஆகும். அதனால இப்போதைக்கு நீங்க சாதாரண மனுஷன் தான். பதவி பிரமாணம் பண்ணிட்டப்பதான் நீங்க சொல்றது நாங்க கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பண்ணிட்டப்ப நாங்க சொல்லியிருக்கோம், இனிமே நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன்லயும் ஒரு விழாவிலும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல இருக்கும்னு நாங்க சொல்லியிருக்கோம். எங்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? உங்களால தான் ஊழல் வந்திருக்கு. தமிழ்நாடு இந்த அளவுக்கு கடன் சுமையை தாங்குறது உங்களால தான், உங்க ஆட்சியால தான். நீங்க எங்களுக்கு கேட்கறீங்களா ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரம்பரையா உங்க சீனியர்ஸ் இருந்தாலும் பரம்பரை நீங்க ஆட்சியை நீங்க
கடத்திருக்கீங்க. இதனால தமிழ்நாடு அரசு எவ்வளவு பாதிக்கப்பட்டு உங்க கடனால வந்து தமிழ்நாடு அரசு இன்னமும் பாதிக்கப்படுது. எங்க தலைவர் அதை மாத்த போறாரு. எங்க தலைவர் மக்களுக்காக நிறைய விஷயத்த பண்ண போறாரு. ஒரு திட்டத்தையும் பண்ணியிருக்காரு. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு வேணா பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு எங்களுக்காக வந்து சூழ்ச்சி பண்ணிருக்கீங்க. கரூர் நடந்ததும் சரி, எங்க தலைவர் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்றது எங்க தலைவர் நீங்க ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிருக்கீங்க. ஆனா இப்ப அதெல்லாம் முடியடிச்சு எங்க தலைவர் சிஎம்ஏ ஆயிட்டாரு. இப்ப எங்க தலைவர் உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பேசியிருக்காரு. இன்னும் நான் சொல்ல வந்து எங்க தலைவர் வந்து அது மட்டும் எங்க தலைவர் வந்து ரிசைன் பண்ண தொகுதியில வந்து நீங்க வந்து நிக்க போறீங்களாமா, நில்லுங்க நீங்க எப்படி நீங்க நின்று ஜெயிப்பீங்க நானும் பாக்குறேன், திரும்பி அதுலயே டிவிக்கு ஏதாவது ஜெயிக்க போகுதுன்ட்டு நிறைய விஷயத்த வந்து பேசியிருக்காரு. இப்போ இதுக்காக வந்து நிறைய பேர் ரியாக்டோ ஒரு ஆயிருக்காங்க. இன்னைக்கு வந்து சிஎம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அந்த ஊக்கத்தொகையே வர போயிடுச்சு. நிறைய திட்டங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ ஒன்று ஒன்றா நடந்துட்டு வருது. வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும், யூஎஸ் யூரல் வார பத்தி தெரியணும், அதில் தமிழோட பாலிடிக்ஸ் பத்தி தெரியணும். இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் அன்னைக்கு நடக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரியணும்னா மறக்காத என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒரு நாளைக்கு வீடியோ அப்டேட் பண்ண இருப்பேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அன்னைக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும்.